Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 60th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படினு பார்த்துட்டு ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து பைதான் கோட் பார்த்தறலாம். क्वेश्चन உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா min cost climbing stairs. இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். You are given an integer array cost where cost of I is the cost of ith step on the staircase. Once you pay the cost, you can either climb one or two steps. You can either start from the step with the index 0 or with step with index 1. Return the minimum cost to reach the top of the floor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மேபி புரியாத மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிள். என்னன்னா நம்மளுக்கு காஸ்ட் அப்படின்ற ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க, இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் யூ பே தி காஸ்ட் யூ கேன் கிளைம் த ட்ரீ. அதாவது ஒன்ஸ் நீங்க வந்து காஸ்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எய்தர் 1 or 2 ஸ்டெப் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் ஐத் வந்து காஸ்ட் ஆஃப் ஐ இஸ் த காஸ்ட் ஆஃப் ஐத் ஸ்டெப். அதாவது இப்போ இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம காஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் எய்தர் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்டெப் வித் இண்டெக்ஸ் 0. அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல வந்துட்டு எய்தர் நம்ம வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர் வித் இண்டெக்ஸ் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் த மினிமம் காஸ்ட் டு ரீச் தி டாப் ஆஃப் தி ஃப்ளோர். மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போறோம். டாப் ஆஃப் த ஃப்ளோர் அதாவது டாப் வந்து ரீச் பண்றதுக்கு மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, நம்ம தனியா எடுத்துக்கலாம். 10, 15 and 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 0 இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம 0ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். நம்ம வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருக்க மினிமம் தான் எடுக்க போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 10 அப்படின்றது தான் மினிமம் காஸ்டா இருக்கும். ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 0ல இருந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம், இல்ல நம்ம 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணும்போது நம்ம 15 வருவோம், 2 ஸ்டெப் மூவ் பண்ணா 20க்கு போயிடுவோம். ஸோ இதுல எது மினிமம் பாத்தீங்கன்னா 15 தான் வருது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்றோம். ஸோ இந்த காஸ்ட்டை கொடுத்து இந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடுறோம். ஸோ டைரக்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து மேல டாப் வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணாம 2 ஸ்டெப் மூவ் பண்ணா டாப் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இங்க நம்ம எதுல நிக்கிறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுதான் அவுட்புட்டா கொடுத்திருக்காங்க. தட் இஸ் 15. செகண்ட் எக்ஸாம்பிள் இன்னுமே ரொம்ப கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுலயும் நம்ம மினிமம் பாக்குறோம். ஸோ 1 தான் நம்மளுக்கு மினிமம். ஸோ 1ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 1ல இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணா இல்ல 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாம். 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணா நம்மளுக்கு அடிஷன் பண்ணும்போது சம் எவ்வளவு வரும்? 2 அப்படின்றது வரும். ஸோ இந்த இடத்துல 1, இங்க 100, இங்க வந்து நம்ம 2 rupees பே பண்ணும்போது நம்மளுக்கு இங்க வந்து ரீச் ஆயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம 1 ஸ்டெப் மூவ் பண்ணலாம் ஆர் 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 1 rupees கொடுத்து 3 அப்படின்றது போலாம். இல்ல டைரக்டா இங்க திருப்பி 1 rupee கொடுத்து இந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு 3 அப்படின்றது தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு பிஃபோர்ல இருக்க 2 தான். இதுல இருந்து நம்ம எந்த வேல்யூ மினிமமா இருக்கோ அதை எடுத்து இதோட சம் பண்ண போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே 3 இருக்கனால 103 நம்மளுக்கு வரப்போகுது. இங்க இருக்க 100 + 3 வந்து 103 அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நம்ம இந்த ரெண்டுத்துல இருந்து இந்த 1 வந்து ஆட் பண்ணுவோம். எது நம்மளுக்கு மினிமமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 + 1 அது வந்து 4 அப்படின்றது வரும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 103 + 1 104 வந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகம். 4 அப்படின்றது தான் கம்மி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 1 வந்து இது ரெண்டுத்து கூட எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் மினிமமா இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா 103யோட ஆட் பண்ணீங்கன்னா 104 வந்துடும். இதே 4ஓட நீங்க 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 5 அப்படின்றது தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ 104 அதாவது 4 எடுத்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 104 வரும். 5 எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 105 வரும். நம்ம 4 தான் மினிமமா இருக்கனால 104 அப்படின்றது அவுட்புட்டா வரும். இதுல இப்போ நமக்கு 104 அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ வந்துட்டு 1ஓட நம்ம 104 and 5 இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். 5ஓட ஒன்று ஆட் பண்ணா நம்மளுக்கு 6 அப்படின்றது கிடைக்கும். 104ஓட ஒன்று ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 105 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எது மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தான். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாத்திரலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் 3 lines ஆஃப் சொல்யூஷன் தான். ஃபார் லூப் வந்து கொடுக்குறேன். ஃபார் ஸ்டெப் இன் ரேஞ்ச் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பிகாஸ் 1 and 2க்கு வந்து நம்ம ஆல்ரெடி பே பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ செகண்ட்ல இருந்து லென் ஆஃப் காஸ்ட் அதோட எண்ட் வரைக்குமே நம்ம போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம வந்து எய்தர் 1 ஸ்டெப் மூவ் பண்ணலாம் ஆர் 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம் இல்ல 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது மாதிரி தான். அதுக்காக தான் இங்க காஸ்ட் ஆஃப் ஸ்டெப்போட நம்ம என்ன பிளஸ் ஈக்குவல் டு பண்றோம்னா எய்தர் நம்ம வந்து ஸ்டெப் 1 பண்றோம் இல்ல ஸ்டெப் 2 அப்படின்றத பண்றோம். லாஸ்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து மினிமம் அதாவது லாஸ்ட் 2 நம்மளுக்கு கிடைச்சிருக்குல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதாவது கடைசி 2 இண்டெக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல இருந்து எது மினிமம் வேல்யூவோ அதாவது காஸ்ட் ஆஃப் -1 அப்படின்றது கடைசி இண்டெக்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் -2. நம்ம வந்து லிஸ்ட்ல இருந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா -1 -2 அந்த பொசிஷன் வந்து இண்டெக்ஸிங்ல வரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் இண்டெக்ஸ், அது லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு பிஃபோர் இண்டெக்ஸ் இது. ஸோ இது ரெண்டுத்துல எது மினிமமா இருக்கோ அதை வந்து நம்ம ஃபைனலா ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 59 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75ல எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. 60th ப்ராப்ளமான மின் காஸ்ட் கிளைம்பிங் ஸ்டேர் அந்த
வந்ததுக்கான சொல்யூஷன் தான். அதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். கோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிருச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க கோட் சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் கோடுமே சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆகிருச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.